முத்து மனசு மாறினா மட்டும் பத்தாதுங்க. அருணும் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில முத்து மனசு மாறுற மாரி தான் காட்டியிருக்கிறாங்க. எஸ், கண்டிப்பா அவர் மனசு மாறிட்டாருங்க. சீதாவோட சந்தோஷத்துக்கு நம்ம ஏன் குறுக்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட வீட்டுக்கு போறாரு. பட்டு சாரி எல்லாம் குடுத்து, "நீ கல்யாண பொண்ணு மாரி ரெடியாகி நில்லு. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சொன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய நான் ரெடி பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சந்திரா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, உடனே வர சொல்லுங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவுக்கு முகத்தில் ஒரு பயமே வந்துருச்சு. ஐயோ, நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரே மாமா, இப்போ என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறத சொல்ல வேண்டான்னு வேற கோவிலில் சீட்டு போட்டதில் வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிக்கிறாங்க. உடனே முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்திரா கிட்ட, நான் இப்படித்தான் இப்போ மாப்பிள்ளையை வர சொல்லுவேன், சீதா தான் வர சொல்லணும்னு சொல்லவும் ஒன்றுமே புரியல. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, என்ன ஒன்றும் புரியலையா சீதா, நீ அருணை வர சொல்லு பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே சந்திரா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் அருணை எப்படி பொண்ணு பார்க்க வர சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆமாத்த, நான் இன்னைக்கு ஒரு ஜோடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கே புரிய வந்துச்சு. சீதாவோட அப்பா இருந்திருந்தா பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பாரு இல்லையா. நான் அவங்க சீதாவோட அப்பா ஸ்தானத்துலேருந்து யோசிக்கணும் இல்லையா. அதனால தான் சீதாவோட சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நமக்கு ஏதாவது ஒரு கோபமோ மனக்கசப்போ எதுவாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கூட அதை நம்ம ஏன் தேவையில்லாமல் கோவப்படணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சீதாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை அருணா தான் இருக்கும் அப்படி சொல்லி தான் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷரை ஏமாற்றி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து என்ன சொல்கிறாருன்னா, வேறு யாராவது இருந்திருந்தா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அத்தை. ஆனால் சீதா என்னோட சம்மதம் சொல்கிற வரைக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினவரை கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சீதா முழிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவள் கொடுக்குற மரியாதை, மாமா சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சீதா எனக்கு கொடுத்த மரியாதை, அதனால தான் மெயின் காரணமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீதா தலையில் இடியே இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒருவேளை முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க முத்துவை ஏமாத்துனாங்க அப்படின்ற ஒரு இதுதான் வரும். அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு சீதா மேலேயும் மீனா மேலேயும் இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடும். கிட்டத்தட்ட முத்துவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி தான். சரி, இப்போ சீதா மீனா கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் போட்டு, இந்த மாதிரி மாமா சொல்லியிருக்கிறாருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் மாமாவை நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதுக்கு முன்னாடியே மீனாவும் ரொம்ப வருத்தத்துலேயே உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ ஸ்ருதி என்னாச்சு மீனா, ஏன் இதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னோன்னா இவர் மனசு விட்டு இறங்கவே மாட்டேன்றாரு, மனசு மாறவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க, பேசாமல் 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையை பார்த்துட்டு, அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, பெரியவங்களோட சம்மதம் கண்டிப்பாக வேணும், எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா. பொண்ணு வாழ போகிற வீட்டில் பொண்ணுக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு பார்க்கக்கூடாது, குடும்பமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாருமே பெரியவங்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாருக்குமே சொல்லாமல் சீதாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும், சீதா எல்லார் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணுற பொண்ணும் கிடையாது, மீனாவும் சீதாவும் ரொம்ப தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பாவும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாவுக்கு
பயங்கரமான ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷனில் போகிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வந்து வந்ததுமே சொல்லிடுவோம் உண்மையை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த சீதாவும் கால் பண்ணி உண்மையை சொன்னதுனால சரி இவர் மனசு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அருண்கிட்டையும் பொண்ணு பார்க்க வர சொல்லி மேற்கொண்டு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி தான் வைக்க போகிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ தான் திருப்பியும் முத்துவுக்கு வந்து கோவம் வருது. அப்போ என் பேச்சை கேட்காம நீங்கள் 2 பேருமே முடிவெடுத்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க. இத்தனை நாளாக என்னைய ஏமாத்திருக்கீங்க. நானும் தேவையில்லாமல் கண்ட இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். அதை பார்த்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் முத்துவுக்கு கோபம் வரும். அப்போ தான் இவங்களுக்குள்ள வந்து ஒரு மனஸ்தாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.